முதல்ல என்னன்னா விஜயகாந்த் அவருடைய ஆத்மா மன்னிக்காது. ஏன்னா அவரு கடுமையா எதிர்த்தது கடைசி மூச்சு வரைக்கும் திமுக எதிர்த்து தான் அவர் இறந்தார். ஆனா அப்படிப்பட்டதுல அந்த யாரு அவருடைய எதிரியோ அவங்க எதிரிகிட்ட போய் சேர்றது அதெல்லாம் நியாயம் இல்லாதது. அது அவங்க கட்சிகளுக்கே தெரியுது, பொதுமக்களுக்கும் தெரியும். திமுக கருவில் இருக்கின்ற ஒரு பெண் சிசுவை கொலை செய்திருக்கிறது. இந்த சட்டம் வரவிடாமல் தடுத்து நிறுத்தது அதற்கு சமம். அது இரண்டாவது, விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவருடைய வாக்குகளை வீணாக்காமல் திமுக தோல்வி அடைவதற்காக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிங்கள். இல்ல இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ இது பெண்களுக்கு இடஒதுக்கீடு, இது ஓபிசி அந்த மாதிரி பிரச்சனை வரல. இல்ல, பெண்களுக்கு ஆண் பெண் இதுல எல்லா சென்சஸ்லயும் வந்துட்டு இருக்கு. போன சென்சஸ்லயும் இருக்கு. இந்த சென்சஸ்ல திடீர்னு 2011 எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் தெரியுது நமக்கு. அதுல பெருசா ஒரு மாற்றம் வரப்போறது கிடையாது. இந்த 15 வருஷத்துல ஐயோ பெண்கள் 10% கூடிட்டாங்க, இல்ல குறைஞ்சிச்சுன்னா ஒன்றும் வரப்போறது இல்லை. அதனால இது பண்ணிடலாம். ஏன்னா அடுத்த 2029 மக்களவை தேர்தலில் வந்ததுன்னா நல்லது தானே, தமிழ்நாடுக்கு நல்லது தானே. இப்போ ஒரு 5 பெண்கள் தானே இருக்கிறாங்க. 20 பெண்கள் இடஒதுக்கீட்டுல பொது தொகுதியில் போட்டி.